அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் ராமச்சந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரைவேட் கம்ப்ளைண்ட். பொதுவாக நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட நம்ம ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்போம். புகார் அவங்க எடுக்கலாம், உயர் அதிகாரிகிட்ட நம்ம தெரிவிப்போம். சிட்டியில் இருந்த கமிஷனருக்கு தெரிவிப்போம், இல்லைன்னா நம்ம மாவட்ட ரீதியாக எஸ்பிக்கு தெரிவிப்போம். அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் புகார் கொடுத்தோம், எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு நீதிமன்றத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. அதாவது சிஆர்பிசி 156 சப்கிளாஸ் 3 படி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்கள் பாதிக்கப்பட்ட நம்பர் ஒரு வழக்கறிஞர் அணுகி நீங்கள் டைரெக்டாக ஒரு பெட்டிஷன் அவருடைய சாட்சிகள் படி நீதிமன்றத்தில் நேரடியாக கொடுத்தீங்கன்னா அடுத்து 3 நாள் கழிச்சு நீதிபதி உங்களை விசாரணை செய்வாங்க. போலீஸ் ரிப்ளே கேட்பாங்க. ரிப்ளே நீங்கள் கொடுக்கும்போது அவங்க அதை விசாரணை செய்யும் போது அது தகுந்த உண்மை இருந்தால் உங்களுக்கு டைரெக்டாக நீதிபதி டைரக்ஷன் கொடுத்து அந்த நபர் எதிரி மீது எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். போலீஸ் ஸ்டேஷனில் அதை பார்த்துட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் மக்களுக்கு எல்லாம் தெரியணும். நன்றி, வணக்கம்.